தயவு செய்து இந்த நேரத்தில் மட்டும் பெருமாள் கோவிலுக்குள் சென்று விடாதீர்கள். ஒரு முறை ஒரு பெருமாள் கோவிலின் வாசலில் வயதான முதியவர் அமர்ந்திருந்தார். அது கோவிலின் நடை சாத்தும் நேரம். அந்த கோவிலின் பூசாரி அனைத்து கதவுகளையும் பூட்டிக் கொண்டிருந்தார். அந்த முதியவருக்கு மிகுந்த தாகம் ஏற்பட்டதால் தண்ணீர் குடிக்க கோவிலுக்குள் சென்றார். அந்த நேரத்தில் கோவிலின் பூசாரி முன்பக்க கதவையும் பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டார். அந்த முதியவர் தண்ணீர் குடித்துவிட்டு வெளியே செல்லலாம் என்று வந்து பார்த்தார். ஆனால் எல்லா கதவுகளும் பூட்டியிருந்தது. சரி, விடியும் வரை கோவிலுக்குள் இருக்கலாம் என்று அமர்ந்தார். சிறிது நேரத்தில் கோவிலுக்குள் இருந்து மணி ஓசை கேட்டது. அந்த முதியவர் பயத்துடன் உள்ளே சென்று பார்த்தார். கோவிலுக்குள் யாரும் இல்லை. ஆனால் மணி ஓசை மட்டும் விட்டுவிட்டு கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த முதியவர் பயமும் பக்தியும் கலந்தவாறு அங்கும் இங்கும் தேடினார். அப்போது கோவிலின் கருவறைக்கு அருகில் ஒரு பெரிய கழுகு அமர்ந்திருந்தது. அதை பார்த்த அந்த முதியவர் சற்று பயந்தவாறே அருகில் சென்றார். அந்த கழுகு அவரை விடாமல் பார்த்தது. உடனே அவர் அந்த கழுகை விரட்டினார். திடீரென அந்த கழுகு அவரின் முன் பாய்ந்து வந்தது. பயத்தில் அந்த முதியவர் மயங்கி விழுந்தார். பின் காலை விடிந்ததும் அவர் மயக்கத்தில் இருந்து விழித்து பார்த்தார். அவர் கோவிலுக்கு வெளியே வாசலில் படுத்திருந்தார். அப்போதுதான் அவர் உணர்ந்தார், உள்ளே கழுகின் உருவில் இருந்தது பெருமாள் என்று. கடவுளின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஓம் நமோ நாராயணாய காமெண்ட் செய்யுங்கள்.